ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சரவணனை ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுறேன்ற பேரில் கதிர் ஒரு பக்கம் கடுப்பேற்றிக்கிட்டே இருக்காரு. அண்ணா நீ அழுகலன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நான் ஏன் அழுகிறேன், என் கண்ணு வேர்க்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு இவரோட ரியாக்ஷனு. கடைசியில் கடையில் வந்து நின்று கதறன்னு கதறிட்டாரு. அப்பான்னு சொல்ல என்னாச்சுப்பான்னு சொல்லி அவரு கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வந்துட்டு வான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு டீ கடையில் டீ வாங்கி கொடுக்குறாரு. மனுஷன் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சாலே மனசுல உள்ள வலியெல்லாம் குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்க டைம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நான் உட்காந்து வரைய ஆரம்பிச்சிடுவேங்க. வரையிறது முக்கால்வாசி பேத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சாலே மனசு லேஸ் ஆகிடும். அந்த மாதிரி பிடிச்ச விஷயத்த பண்ணுப்பா, எல்லாம் ஹாப்பியா இருங்க. பி ஹாப்பி அண்ணாச்சி அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இவரோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கம் கோமதியம்மா இடிஞ்சு போய் உட்காந்து கோவிலுக்கு போகாம இங்கே உட்காந்து சாமி முன்னாடியே உட்காந்துருக்காங்க. ஏமா உட்காந்துருக்கதே ஒரு வேலையா வச்சிருக்க, சரி விடுங்க சீரியல்ல அதுதான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தங்கமேலு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கோமதி அம்மா ஒரு பக்கம் உட்காந்தே ஓட்டுதுன்னா நம்ம தங்கமேலு ஒரு பக்கம் அழுதே ஓட்டுது எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அழுகு மூஞ்சி நம்ம தங்கமயில காமிக்க எல்லாரும் சமாதானம் பண்ணுறாங்க. ஊங்க அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும்கான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் தேத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் என் தங்கமயில நான் வேணா வீட்டுக்கு கூட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்க, எல்லாமே ஆரம்பத்துலேருந்து ஒன்னால் வந்த வேணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாய் கிழவி இல்லை நீ பேய் கிழவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் வேணாப்பா நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பான்னு சொல்லிட்டாங்க. பாண்டியன் ஒரு பக்கம் வீட்டுக்கு வர தங்கமயில சமாதானம் பண்ணுறாங்க. மாமா இல்லைம்மா மாமான்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இல்லைம்மா எல்லாம் சரியாயிடுமா, அழுதா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா, கம்முன்னு இருங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சரவணனோட முழு கோவத்தையும் தாங்க போகிறாங்க நம்ம தங்கமயிலு. தாறுமாறான கோவம் வச்சு செய்ய போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.